Taste Daily. Taste the Daily. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்த்தாயின் தலைச்சன் பிள்ளை இதோ கொடியேறு நம்ம சனது விதிமாறு வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு வெற்றி கழக கொடியேறு நம்ம சனது விதிமாறு வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அக்கட்சி தலைவர் விஜய் 1967, 1977 தேர்தல்களைப் போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை 2026 தேர்தலில் உருவாக்குவோம் என உறுதியாக கூறினார். மேலும் அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை, அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றார். இந்த அரசியல்னால வேற லெவல் தான்ல. யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு பிடித்த ஒருவன் அரசியலுக்கு வரும்போது ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் என்ற விஜய் தன்னை எப்படி க்ளோஸ் செய்யலாம் என்று நினைப்பதாக சாடினார். தமிழக வெற்றி கழகம் தன்னை நோக்கி வரும் எதிர்ப்புகளை இடது கையால் தள்ளிவிட்டு 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பாக நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் எல்லோருமே இளைஞர்களாக இருப்பதை கூட சிலர் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டிய விஜய், அண்ணாவும் எம்ஜிஆரும் கட்சி தொடங்கிய போது அதில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள்தான் என்பதை சுட்டிக்காட்டினார். தாவேகா நிர்வாகிகள் அனைவரும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என கர்வமாக கூறிய விஜய், அடுத்த கணமே தமது கட்சி பண்ணையார்களுக்கான கட்சி இல்லை என்பதை திட்டவட்டமாக கூறினார். ஒரு காலத்தில் பண்ணையார்கள் தான் பதவியில் இருப்பார்கள் என்றும், ஆனால் இப்போது பதவியில் இருப்பவர்கள்தான் பண்ணையார்களாக மாறிவிடுகிறார்கள் என்றும் காட்டமாக விமர்சித்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்தில் பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. தொடர்ந்து பேசிய அவர், மக்களின் நலனை பற்றியோ நாட்டின் நலனை பற்றியோ கவலை இல்லாமல் வெறும் பணம் பணம் என்றுதான் இருப்பதாகவும், அப்பேற்பட்ட பண்ணையார்களை அரசியலை விட்டே வெளியேற்றுவதுதான் தாவேகாவின் தலையாய பணி என்றும் சூளுரைத்தார். மக்களுடைய நலனை பற்றியோ நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம், இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை. தமிழக வெற்றி கழகத்தை அடிமட்ட அளவில் வலுவாக கட்டமைக்க விரைவில் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் மாநாடு ஒன்றை நடத்தப் போவதாகவும் விஜய் அறிவித்தார். அப்போதுதான் எந்த பெரிய கட்சிக்கும் தாவேகா சலித்தது கிடையாது என்று தெரியும் என கூறியுள்ளார். அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 69,000 பூத்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லைன்னு. மும்மொழி கொள்கை குறித்து பேசிய விஜய் தனிப்பட்ட முறையில் எந்த மொழியை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் வேறொரு மொழியை வலுக்கட்டாயமாக, அதுவும் அரசியல் ரீதியாக திணித்தால் எப்படி ப்ரோ என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? தொடர்ந்து பேசிய விஜய், இங்கே எவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாசிசமும் பாயாசமும், அதாவது அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் பேசி வைத்துக்கொண்டு மாற்றி மாற்றி சமூக வலைத்தளங்களில் ஹேஷ்டாக் போட்டு விளையாடி கொண்டிருப்பதாகவும், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ எனவும் கிண்டல் அடித்தார். இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. Taste the Daily.